காங்கிரஸ் அரசினுடைய இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் மோசமடைந்திருக்கு அப்படின்னு நரேந்திர மோடி நேற்றைக்கு ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கார். நம்ம அந்த பேச்சிலிருந்து நம்ம விவாதத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டனால ஆனந்திடமிருந்து இந்த கேள்வியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முதல் அந்த யூபிஏனுடைய முதல் 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை இடதுசாரிகள் வைத்திருக்கிறார்கள். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் போன்ற அம்சங்களை பல்வேறு பொருளாதார திட்டங்களும் உள்ளடக்கி இருந்தது. இப்படி ஒரு தருணத்தில் நரேந்திர மோடி இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பது இடதுசாரிகள் ஆதரவோடும் இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் எடுத்துக்க முடியும். அப்போ இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது 10 ஆண்டுகள் மட்டும் இல்லை, 20 ஆண்டுகளாக 1991 புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு மாறி மாறி பிஜேபியும் காங்கிரஸும் இந்தியாவில் அமல்படுத்திய பொருளாதார கொள்கைகள் என்று பார்க்கும்போது பிஜேபிக்கு ஒரு பிரதான பங்கு இருக்குது. இந்த பொருளாதார கொள்கைகளை அமுல்படுத்தியது, துவக்கியதில், அதை வேகப்படுத்தியதில் எல்லாமே பிஜேபிக்கு ஒரு பிரதான பங்கு இருக்குங்கிறத பார்த்தோம். குறிப்பாக 6 வருட காலத்தில் பிஜேபி எந்த பொருளாதார கொள்கை காங்கிரஸ் என்ன கடைப்படுத்ததோ அதை விட கூடுதலாக தான் பொருளாதார கொள்கையை கடைபிடித்தாலே தவிர ஒன்றும் குறைச்சலாம் அவங்க அமுல்படுத்தலை. 2004 2009 வரை என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 2008 வரை என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 2004 தேர்தலில் பிஜேபியோட அஜெண்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது என்ன போட்டிருக்காங்கன்னா, 2004 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பொருளாதார கொள்கைகளை அமல்படுத்தி வந்தோமோ அதை வேகப்படுத்துவோம், 6 மாதத்திற்குள் இன்சூரன்ஸ் துறையை விற்போம், வங்கியை விற்போம், பென்ஷன் மசோதாவை கொண்டு வரும், இப்படி ரீட்டைல் ட்ரேடில் அந்நிய மூலதனத்தை கொண்டு வரும் சொல்லிட்டு 1 2 3 4 பட்டியலிட்டாங்க. நல்ல வேலையாக அவங்க ஆட்சிக்கு வரல. 2004 2008 வரை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்க இதெல்லாம் அமுல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் 2004 2008 வரை அவங்களால அமுல்படுத்த முடியவில்லை. காரணம், இடதுசாரிகளுடைய ஆதரவோடு அவர்கள் ஆட்சி நடத்தியதனால அவங்களால அதை அமுல்படுத்த முடியல, வேகப்படுத்த முடியல. 2008 அப்புறம் புல்டோஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் அமுல்படுத்திட்டாங்க. 2004 2008 வரை அவங்களால அமுல்படுத்த முடிஞ்சது வந்து இடதுசாரிகள் நிர்பந்தம் செய்த ரேகா திட்டத்தை தான், மக்கள் நலம் செய்த திட்டத்தை தான் அமுல்படுத்த முடியதை தவிர்த்து பொருளாதார கொள்கையில் ஒரு ஸ்பீட் பிரேக்கராக எனக்கு இடதுசாரி இருந்தது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையாக நான் பார்க்குறேன். ஆனந்த் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நரேந்திர மோடி சொல்லக்கூடிய அந்த கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து இடதுசாரி பார்வையை வந்து அவர் தொடர்ந்து 1991 இந்தியா வந்து படுகொழியை நோக்கி போயிட்டுருக்கு. முதல்ல காங்கிரஸ் செய்தது, அதன் பிறகு பாரதிய ஜனதா செய்தது, அதன் பிறகு காங்கிரஸ் மீண்டும் செய்கிறப்ப நாங்கள் கொஞ்ச நேரம் பிரேக் போட்டோம், அதன் பிறகு அதே தான் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறார். நான் என்னுடைய பார்வை முற்றிலும் மாறானது உங்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் தான் வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. நிச்சயமாக ஒரு சமச்சீரின்மை இருக்குது, அதோடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கப்படணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த முன்னேற்றங்கள், நம்ம முன்னேற்றம்னு சொல்கிறத பின்னேற்றம்னு இன்னொருவர் பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த முன்னேற்றங்களில் வந்து நிறைய ஒரு 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 கிளாரிட்டியோடு செய்யப்படலை. இப்போ நரேந்திர மோடி முன்வைக்கக்கூடியது வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் என்னென்ன செய்யணுமோ அவையெல்லாம் செய்யப்படலை. அது காங்கிரஸ் தான் இந்த 10 ஆண்டு காலத்தில் வந்து பொருளாதாரத்தின் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பாரதிய ஜனதா கட்சி, அதன் தலைவராக நான் இப்பொழுது இருக்கிறேன், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த பாலிசி பேராலிசிஸ் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு தெளிவான ஒரு பொருளாதார பார்வையையும் ஒரு கட்டுமானத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு பார்வையையும் நாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் வந்து ஃபிச்சி அது ஒரு இண்டஸ்ட்ரி பாடிக்கு அவர் சொல்கிறார். அது ஓகே, இது சாதாரணமான ஒரு பிரச்சார கூட்டம் இல்லை அது. ஸோ அது இந்த தொழில் செய்கிறவர்களுடைய ஒரு கூட்டமைப்பில் அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு. இவருடைய பார்வை இதுதான் வந்து இன்றைக்கு மோடியை ஆதரிக்கக்கூடிய பெருமளவு இந்திய தொழிலதிபர்களுடைய பார்வையும் இதுதான். ஸோ அவர் சரியான கான்ஸ்டிடியூன்சிக்கிட்ட போய் தன்னுடைய பாயிண்ட்ஸை வந்து ஒரு ரீட்ரேட் பண்ணியிருக்காரு. இப்படி தான் நான் செய்ய போகிறேன், உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும்னு. என்னுடைய பார்வையில் வந்து நான் முழுக்க இந்த பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து சரியான பார்வை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் UPA 1 UPA 2 அதில் வந்து ஊழல்கள் அல்லது பல விஷயங்கள் செய்யப்படலை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நிறையா புள்ளிவிவரம் சொல்லலாம். முக்கியமாக வந்து கட்டுமானத்தில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்த NDA காலத்தில் செய்யப்பட்ட பல விஷயங்களை, அந்த இன்சூரன்ஸை FDI கொண்டு வரது அதெல்லாத்தையும் விட்டுடுவோம். ஜஸ்ட் சாலைகளை போடுறதும் மின்சாரத்தை அதிகப்படுத்துறதும் NDAல செய்த அதே வேகத்தில் தொடர்ந்து இந்த UPA செய்திருந்ததுன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்தியாவில் நடந்திருக்கும். அதே மாதிரி பல இடங்களில் வந்து ரொம்ப இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த டெலிகாம் பிரச்சனையோ அல்லது இந்த கரி சார்ந்த பிரச்சனையோ இதில் ஒரு வெளிப்படைத்தன்மையும் அதே சமயம் வேகமாக அங்கே திட்டங்கள் செயல்படுத்துவதும் நடந்திருந்ததுன்னா இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கிரைசிஸ் இருந்திருக்காது. அப்போ NDA கொள்கைகளை NDA அமல்படுத்திய சில திட்டங்களை
யூபிஏ தொடராமல் விட்டது ஒரு பின்னடைவுன்னு பத்ரி சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை எதுவுமே தொடராமல இல்லை. கோல் பிளாக் அலோகேஷனில் வந்து என்டிஏ தான் பாலிசி கொடுத்தார்கள். அதுதான் வந்து யூபிஏ அமுல்படுத்தியது. ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்பதை எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், இந்தியாவுக்கு ஒரு புதியான விஷயம். அது அமுல்படுத்தியது என்டிஏ தான். அதுதான் இன்னைக்கு ஊழலுக்கு மிகப்பெரிய அளவில் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது என்டிஏ தான். அதுதான் இன்னைக்கு ஊழலுக்கு மிகப்பெரிய அளவில் வழிவகுத்திருக்கு. 2004 பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அந்த ஊழல்லாம் பிஜேபிக்கு போயிருக்கும். அது வராதனால இந்த சிஸ்டம்ல வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் ஊழல் நடக்கும் கண்டிப்பாக. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி. அந்த சிஸ்டத்தை உருவாக்கியவர்கள் அன்னைக்கு என்டிஏ தான். அன்னைக்கு என்டிஏ ஆட்சியில் தான் சிஸ்டம் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு ஊழல் நடந்திருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த பாயிண்ட் நான் இருக்கிறேன். அதாவது சிஸ்டம்ங்கிறது வந்து இந்த வழியில் செய்தால் என்னென்னலாம் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் அதை உருவாக்குறோம். எதை செய்தால் ஊழல் உருவாகும்னு யாரும் உருவாக்கல. தனிநபர்களுடைய விருப்பம் தான் ஊழல் நோக்கி செலுத்துது. அதுவும் முக்கியமானது வந்து ஒரு வலுவான ஒரு பிரதமர் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்க வந்து யார் நம்மளை வந்து கவலைப்பட போறா, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஒரு செயலின்மையை வந்து பல தளங்கள்ல உருவாக்குறது தான் இந்த யூபிஏவுடைய மிகப்பெரிய குறையாக நம்ம அவ்வளோ பெரிய சிஸ்டத்தை, ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் செட்டப் இருக்கிற சிஸ்டத்தை தனிநபர்களோட விருப்பம் ஊழலுக்கு அடிப்படையை உருவாக்குதுன்றது ஒரு பொருத்தாத வாதமா தான். இல்ல எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து எந்த விதத்துல அமைச்சரவை கூட்டங்கள் நடந்தது, ஒவ்வொருவரையும் வந்து சரியாக அவரவர்கள் துறையில வேலை செய்யறாங்களா, இன்னும் வெறும் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க டெலிகாம்ல, அது வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு வந்து ஒரு ஒரு வலுவான பிரதமர் டக்குன்னு சொல்லியிருப்பாரு. இங்க பாருங்க, இல்ல இப்படிதான் நடக்க போகுது. டீசல் பெட்ரோலை டீகண்ட்ரோல் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இருந்து வரக்கூடிய ஒரு யோசனை. இதை வந்து வலுவாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில வந்து எதிர்த்ததாகவோ இல்லை தற்போது அவர்கள் வந்து அதற்கான அடித்தளம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் போடப்பட்டதா விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்பவும் வலுவான எதிர்ப்பு அவரிடம் இல்லையே. இல்ல இது அது பிரச்சனையே இல்லைங்கிற நான் என்ன பொறுத்த வரைக்கும் டீசல் பெட்ரோல் டீகமிஷனிங்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அது சரியான விஷயம் தான், அதை செய்திருக்கணும். இவர் சொல்றாரு, நீங்க சொன்னது வந்து டெலிகாம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் என்டிஏ கொண்டு வந்தது, எனக்கு அதுல வந்து சிக்கலே இல்லை, அது சரியான வழிமுறை தான். அது சரியாக செயல்படுத்தப்படவில்லை யூபிஏல. கோல் பிளாக் அலோகேஷன் நீங்க வந்து அது சும்மா வந்து கரியை பொத்தி வைக்கிறதுக்கு பதில் அதை உருப்படியாக அதை வந்து மின்சாரமாக ஆக்குவதற்கான வழிமுறைகள் அனைத்தையும் செய்திருக்கணும். அது மன்மோகன் சிங் தலைமையில் அது சரியாக செய்யப்படலை. இன்னைக்கு அவர்களே தான் ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒரு திட்டம் சரியானது, செயல்படுத்துதல் சரியாக நடக்கல, அவ்வளவுதான் என்னுடைய. ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்களை வந்து கொடுக்கும்போது அதுக்கு சில வழிமுறைகள் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு என்டிஏ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வழிமுறைகள் எல்லாம் ஒரு தனிநபர்களுக்கு சாதகமாக, கார்பரேட்டுக்கு சாதகமான வழிமுறைகளை உருவாக்கி விட்டுட்டு அந்த பாலிசியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது யூபிஏ கவர்மெண்ட் அமல்படுத்தவில்லை என்பது சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். யூபிஏ கவர்மெண்ட் தான் அதான் பண்ணிருக்கோங்கிற மாற்று கருத்து இல்லை. ரெண்டும் பொருளாதார கொள்கையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காங்கிரஸ் ஒண்ணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறது யாரு இயற்கை வளங்களை தூக்கி கொடுப்பது என்பது இவர்கள் ஆட்சிக்கு இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாங்கிறது ஏற்பாடாது. இன்னைக்கு விவசாயிகளை பத்தி நம்ம பேசணும். விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னைக்கு கட்டுமான தொழிலாளர்கள் அழிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இதை பத்திலாம் கவலைப்படாம இதுக்காக ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணி, பப்ளிக் பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதற்காக ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குது என்று சொன்னா, அதுக்காக ஒரு மினிஸ்டர் போடுதுன்னு சொன்னா என்ன இவரோட பொருளாதார கொள்கை என்ற கேள்விதான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு ரிஃபார்ம், ஒரு ஆர்கனைஸ்ட் பார்ட்டி அடிப்படையில் ஒரு பார்ட்டி ப்ரோக்ராம் என்பதை முன்வைத்து அவர்கள் ஐடியாலஜிக்கலாக அதை கொண்டு செலுத்துறாங்க. அப்போ அது பொருளாதாரமும் அவருடைய அந்த பார்ட்டி அஜெண்டாவில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சுதேசி பொருளாதாரமாக இருக்கலாம், சுயசார்பு பொருளாதாரமாக இருக்கலாம். அது போன்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு சற்றும் சளைக்காமல் இது போன்ற மறு சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது என்பது அவர்களுடைய செயல் திட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு ஏன் எடுத்துக்கூடாது? இல்லை, இப்போ பாரதிய ஜனதா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒற்றை பொருளாதார கொள்கை அந்த கட்சிக்குள்ளேயுமே இல்லை. ஒன்று வந்து ஒரு தீவிர ரிஃபார்ம் ஓரியன்ட் வலதுசாரி பொருளாதாரத்தை முன்வைக்கக்கூடிய பலர் இருக்காங்க. அதே கட்சியில் தான் சுதேசி ஜாகரன் மஞ்ச் போன்ற உள்ள அமைப்புகளும் இருந்து கொண்டு கொஞ்சம் மிக அதிகமாக கிட்டத்தட்ட இடதுசாரி பொருளாதாரத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த எஃப்டிஐ எல்லாம் எதிர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு இந்த கட்சிக்குள்ளேருந்து ஏதோ ஒரு கருத்து வந்து கொஞ்சம் பெரிதாக்கப்பட்டு அதுதான் முன்வைக்கப்படுது. இப்போ காங்கிரஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்குமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு கடுமையான இடதுசாரி பார்வை கொண்டவர்களும் இருக்காங்க. இல்லை நிறைய லிபரலைஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கருத்துக்கள் கொண்டவர்களும் இருக்காங்க. இந்த ரெண்டு கட்சியுமே அந்த விதத்தில் பார்க்குறப்ப நீங்கள் ஒரேடியாக வந்து இது வந்து இடதுசாரி பொருளாதார மாடல் அல்லது வலதுசாரி பொருளாதார மாடல் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் வந்து அந்த யார் வந்து அந்த பிரதமர் அந்த மொத்த ஆட்சியை வழிநடத்தி செல்றார், கட்சியை வழிநடத்தி செல்றவர் இல்லை, அவர் ஒரு கொள்கையை உருவாக்குறாரு. இப்போ வந்து நீங்கள் இதை காங்கிரஸ் அல்லது யூபிஏல என்ன பிரச்சனை வந்ததுன்னா இங்கே தான் வருது. மன்மோகன் சிங் நார்மலாக அவருடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் ஆட்சி நடந்திருந்ததுன்னா அவருடைய பார்வை வலதுசாரி பொருளாதார பார்வையாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அதை முழுமையாக செயல்படுத்த முடியாமல் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், அதில் ஒன்று முதல் யூபிஏ 1 இடதுசாரி அமைப்புகளுடைய சேர்ந்து தான் வந்து அவர்கள் ஆட்சியை நடத்த வேண்டியதாக இருக்குது.
அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து சோனியா காந்தி தலைமையில் ஒரு அட்வைசரி, நேஷனல் அட்வைசரி குழு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் இடதுசாரி பார்வை கொண்டவர்கள். அப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து ரிகன்சைல் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இல்லை, அது மன்மோகன் சிங் ரிகன்சைல் பண்ணாரா இல்லையாங்கிறதும் ஒரு விவாதத்துக்குள்ளான பொருள் தான். நம்ம அதை தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு இடைவேளைக்கு பேசுவோம்.